கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ல சனி பகவான் பார்த்தீங்கன்னா, கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதனால ஏற்படக்கூடிய இந்த சனி பெயர்ச்சினால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. அதாவது மேஷம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து என்னன்னா, இந்த சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னால கடந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தினால ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல வந்து என்னன்னா இந்த ஒவ்வொரு ராசிக்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் போட்டிருக்கோம். இப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு ராசிக்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். மகர ராசிக்காரர்களை தற்போது சனி பகவான் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பிரவேசிக்கிறார். அதாவது இது சகாய சனி சொல்லி பேரு. கடந்த 7.5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனினால வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டிருப்பீங்க, மன கஷ்டங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். இனிமேல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்க போறாது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் மட்டும்தான் இருக்க போகிறது. ஏன்னா 3ல இருக்கிற சனி பார்த்தீங்கன்னா நிறைய நல்லவைகளை செய்வார். அதிலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறாரு. அதனால கட்டாயம் 100% நல்லது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு நடக்க போகிறது. இந்த நேரத்துல குரு பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சமாக இருந்து உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவானை பார்க்கிறாரு. அதுவும் அவருடைய வீட்டை வேற பார்க்கிறாரு. அதனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா குருவினாலையும் சரி சனினாலையும் சரி இந்த 2026ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் நடக்க போகிறது. அதன் பிறகும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த சனி பகவான் நல்லவைகளை செய்வாரு. இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா வெற்றிகள் கிடைக்க போகிறது. தைரியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்க போகிறது. மன தைரியம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உறுதியாகவும் ஒரு நம்பிக்கையுடனும் இருக்க போறீங்க. அதனால நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாவற்றிலுமே வெற்றி கிடைக்கும். அதனால தைரியமாக எல்லா முயற்சிகளிலுமே நீங்க ஈடுபடலாம். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் பக்கபலமாக இருப்பார்கள். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கலப்பு திருமணங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே நேரத்துல 2ஆம் இடத்த அதிபதியை வந்து இந்த குரு பகவான் பார்க்கறதுனால இந்த வருஷத்துல நிச்சயம் பாத்தீங்கன்னா நிறைய காதல் திருமணங்கள், கலப்பு திருமணங்கள் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு நடக்க போகிறது. அதே நேரம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியமும் கிடைக்க போகிறது. பண வரவு பாத்தீங்கன்னா பெருக போகிறது. இந்த உச்ச குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா இந்த தனஸ்தான அதிபதியான சனி மேல விழுகிறதுனால நிச்சயம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து இந்த சனி பகவான் வந்து இந்த 3ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால காதில் அணியக்கூடிய கம்மல் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலக போகிறது. நீங்க உங்களுடைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா சொல் பேச்சு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து இந்த சனி பகவானுடைய நேரடி பார்வையான 7ஆம் பார்வை வந்து 1ஆம் வீட்டுல விலகிறதுனால நிச்சயம் அப்பாவுக்கு மகனுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். அப்பாவளி சொத்துக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தான தர்மங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஈடுபடுவீங்க. நிறைய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா உதவி செய்வீர்கள். அதே மாதிரி முதியவர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய உதவி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பழைய கோவில்களுக்கு பாத்தீங்கன்னா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்துல வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயம் வெளிநாட்டு வேலை அல்லது வெளி மாநிலத்து வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிறைய சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கட்டாயம் விரைய செலவுகள் என்பது உங்களுக்கு காத்திருக்கிறது. அந்த விரைய செலவுகள் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வழியிலேயோ அல்லது பிள்ளைகளுக்கு வந்து ஒரு திருமணத்தை நடத்துற மூலமாவோ அல்லது உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுபகாரியத்தை நடத்துவதற்காகவோ பாத்தீங்கன்னா நிச்சயம் செலவுகள் ஏற்படும். வெளிநாட்டு வேலைக்கு இந்த நேரத்தில் தாராளமாக முயற்சி செல்லலாம். நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயம் அதுல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. சோசியல் மீடியால வந்து என்னன்னா நீங்க நிறைய பாப்புலர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மொத்தம் இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை தான் செய்வதற்கு காத்திருக்கிறார். என்ன அப்போது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து உங்களுக்கும் அப்பாவுக்கும் மனக்கருத்து வேறுபாடுன்னு இருக்கும். பட் அது வந்து பெருசா பாத்தீங்கன்னா உங்களை பாதிக்காது. பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி திரும்ப வந்து உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சொற்பொழிவு இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பங்கேற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுல வந்து முதல் பரிசு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது. இந்த சனி பகவான் மேல உச்ச குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களுமே விலகி குடும்பம் வந்து என்னன்னா சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி மாணவ மாணவிகளுடைய படிப்புல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதாவது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்புல பாத்தீங்கன்னா முன்னேற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்துல வந்து சுபகாரிய நிகழ்ச்சியா நடக்கும். அந்த சுபகாரிய நிகழ்ச்சினால பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிறைய கோவில்களுக்கு பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் செய்வீர்கள். அதே மாதிரி கோவில் திருவிழாக்குள்ள வந்து பங்கேற்றுக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும். ஆன்மீக சுற்றுப்பிரயாணங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய தலைமையில பாத்தீங்கன்னா கோவில் திருவிழாக்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற சனியினால பாத்தீங்கன்னா உங்களுடைய மனத்தில் உள்ள பாரங்கள் எல்லாமே குறைந்து திரும்ப வந்து மனம் தெளிவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இனிமேல் வாழ்க்கையில
தொழில்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செயல்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் இருக்க போகிறது. அடுத்து இனி 2.5 வருட காலத்திற்கு பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிதிபதி. அதே நேரம் அவர் மேல வந்து குரு பார்வை இருக்கிறதுனால நிச்சயம் இந்த 2026 வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொன்னான காலம் அப்படின்னு தான் சொல்லணும்.